Okay, the next program title is give one example to data hiding concept in Python. Data hiding concept used under on object oriented programming language. So here we should give how to hide a data. We should give how to hide a data into this example. இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாவை எப்படி ஹைட் பண்ணுறாங்க. சரி, டேட்டா ஹைடிங் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கம்பல்சரியாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனும் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். Private access specifier only hide a data. So more secure compared with the public access specifier data. Okay. Plus we should know how to handle static and non-static class variables under on different access specifiers like private and public. சரி, இல்லை என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னீங்கன்னா, we should now நம்மளுக்கு தெரியணும் how to handle static and non-static class variables under on different access specifier. ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளையோ இல்லை நான் ஸ்டாட்டிக் வேரியபிளையோ எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அதுவும் இன்னொன்று என்ன, how to handle static and non-static class variable with private and public access specifiers. Private and public access specifiers பயன்படுத்தி நான் ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். இப்போ ஓகே, இது ஒரு பார்ட். ஓகே, we should know how to handle static and non-static storage class under on user defined data type like class. Private and public னு வந்துட்டாலே அது கிளாஸுக்குள்ளார தான் யூஸ் ஆகும். அந்த கிளாஸுக்குள்ளார கிரியேட் பண்ணுற வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒன்று கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஆட்ரிபியூட்னு சொல்லலாம், இல்லை என்டிட்டின்னு சொல்லலாம், இல்லை ஃபீல்டுன்னு சொல்லலாம், இல்லை டேட்டான்னு சொல்லலாம், இல்லாட்டி மெம்பர் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஸோ இப்போ ஒரு ஸ்டாட்டிக்ஸுக்கும் நான் ஸ்டாட்டிக்குக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? Static storage lifetime is lifetime of program execution. Static storage class இருக்கு இல்லையா, அதோட லைஃப் டைமும் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகுது இல்லையா, அதோட லைஃப் டைமும் ஈக்குவல்ன்றாங்க. சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது எக்ஸிக்யூட் ஆகுது. அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும், அது வந்து எப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து அந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் ப்ராசஸ்ட் பிகைண்ட் பின்னாடி நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் ஸ்டாட்டிக் கிளாஸ் வேரியபிள், நான் ஸ்டாட்டிக் கிளாஸ் வேரியபிள், நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டாலே தட் இஸ் கால்ட் லோக்கல் ஆர் ஆட்டோ ஆர் குளோபல், எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நான் ஸ்டாட்டிக்னா ஸ்டாட்டிக்கை தவிர, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மேபி that will in local or auto or global or extend or register, எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் that is not static. ஸோ ஸ்டாட்டிக்குக்கும் நான் ஸ்டாட்டிக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ நம்ம வந்து நான் ஸ்டாட்டிக்கில் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், லோக்கல், ஆட்டோ, குளோபல், எக்ஸ்டர்ன், ரிஜிஸ்டர். ஸோ இந்த 5 சொல்லியிருக்கோம். சரி, இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? ஹியர் ஐ ட்ரை டு கிவ் ஒன் எக்ஸாம்பிள் வித் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ். சரி சார், இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸோட லைஃப் டைம் என்ன? Local storage class lifetime is lifetime of block or scope or module. Local storage class oda lifetime எதோட lifetime இருக்குமா? block or scope or module. Lifetime is lifetime of local storage class. நான் நான் ஸ்டாட்டிக்கில் லோக்கல் எடுக்க போகிறேன்னா, அதனால தான் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போது நான் வந்து ஐ எம் நாட் கிவ் எக்ஸ்பிளனேஷன் டு
global, extern, auto, register. நான் இதுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இதில் வந்துட்டு நான் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு தான் என்ன டெஃபினேஷன், அதோட லைஃப் டைம் எவ்வளோ? லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் லைஃப் டைம் இஸ் லைஃப் டைம் ஆஃப் ஸ்கோப் ஆர் பிளாக் ஆர் மாடியூல். மூணுமே ஒன்று தாங்க. ஆனால் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் லைஃப் டைம் இஸ் லைஃப் டைம் ஆஃப் program, lifetime of main program. Please underline this word. இந்த whole program உங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இந்த whole program ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த program எப்போ நீங்க க்ளோஸ் பண்றீங்களோ that time onwards destroy static storage class from memory until static storage class leave behind of program execution. ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனுக்கு பின்னாடி மெமரியில் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அப்போது இது செக்யூர்டா சார்? 100% செக்யூரிட்டி லெஸ், செக்யூரிட்டியே கிடையாது. அப்புறம் ஏன் சார் இது யூஸ் பண்ணணும்? இஃப் நெசசரி தென் யூ ஷுட் யூஸ் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ், அதர்வைஸ் டோன்ட் ட்ரை டு யூஸ் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ். மோஸ்ட் ஆஃப் த குட் ப்ரோக்ராமர் not recommend static storage class. முகுந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸை பயன்படுத்தக்கூடாது. ஏன் சார்? ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் லைஃப் டைம் இஸ் லைஃப் டைம் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ ஈஸிலி unauthorized person and hackers can hack static storage class contain value. ஒரு unauthorized person, unauthorized person or hackers can hack your data by static storage class variable. வேரியபிளோட லைஃப் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட டேட்டா செக்யூர்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வேரியபிளோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஸ்டாட்டிக் வந்து லைஃப் டைம் வந்து லாங்கு. அப்போ டோன்ட் யூஸ் தட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஓகே சார், நீங்கள் வந்து ஹேக்கர்ஸோ இல்லை அன்ஆத்தரைஸ் பர்சனோ டேட்டாவை அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்லேருந்து ஹேக் பண்ணி எடுத்துருவாங்கன்ட்டிங்க. அப்போ நெசசரியான இதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்டாட்டிக். அதுவும் வந்துட்டு ஒரு குட் ப்ரோக்ராமர்ஸ் என்ன சொன்னாங்க, மோஸ்ட்லி 99.99% டோன்ட் யூஸ் ஸ்டாட்டிக் அண்ட் குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திடாதீங்க அப்படின்றாங்க. அப்போ எது சார் நான் பயன்படுத்தலாம்? ஆட்டோ, லோக்கல், அனானிமஸ். அனானிமஸ் மீன்ஸ் நேம்லெஸ். So anonymous is too excellent compared with auto and local. Anonymous na nameless. Hackers can't hack anonymous data. Hackers ஆல 100% anonymous variable ஓட டேட்டாவை ஹேக் பண்ண முடியாது. ஒரு வேரியபிளுக்கு நேம் இருந்தா தாங்க உங்களால ஹேக் பண்ணவே முடியும். வேரியபிளுக்கே நேம் இல்லை, பட் I can store value into that variable. சரி, என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு வேரியபிளுக்கு நேமே இல்லைன்றீங்க, அந்த வேரியபிளை கொண்டு போய் வேல்யூவை ஸ்டோர் பண்ணலான்றீங்க. ஹவு கேன் இட் இஸ் பாசிபிள்? தட் இஸ் கால்ட் lambda or link queue. Exact name